Welcome to the institute. நம்மளோட மேத்ஸ் கிளாसेसல LCM and HCF மீச்சிமா மீப்போவை பத்தி ஆல்ரெடி கிளாसेस வீடியோல டீடைலா பார்த்திருக்கோம். இப்போ ஸ்கூல் புக் சம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படினா 6th ஸ்டாண்டர்ட் and 8th ஸ்டாண்டர்ட் 9thல இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் சாப்டர்ல வரும், தேர்ட் சாப்டர்ல வரும். நோட் பண்ணிருக்கோம், பாத்துக்கோங்க. சோ இதான் ஸ்கூல் புக்ல LCM HCF வரக்கூடிய டாபிக்ஸ். சோ இதுல நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டும் 8th ஸ்டாண்டர்டும் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்சர்சைஸ் 3.9ல क्वेश्चंस இருக்கு LCM HCF. சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கிளாसेस வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சோ அத பார்த்துட்டு இத கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா முதல் கிளாसेसல என்ன சொல்லிருக்கோம், மாடல்ஸ் டைப்ஸ் தெரிஞ்சா தான் உங்களுக்கு இங்க நாங்க சொல்றதெல்லாம் புரியும். புரியுதுங்களா? சோ கிளாसेस பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. சோ 9th ஸ்டாண்டர்ட் எக்சர்சைஸ் 3.9ல இருக்க क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் exercise 3.9 question number 1ல first subdivision p power 5 p power 11 p power 9 ஆகியவற்றின் மீப்போவா HCF என்ன, GCD என்ன. GCD நாலும் HCF நாலும் ஒண்ணுதான். ஓகே ரைட், கவனிங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா p power 5 p power 11 p power 9. சோ இதோட HCF GCD என்ன, அதாவது மீப்போவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இப்படி பவர்ஸ்ல வந்தா முதல் செக் பண்ண வேண்டியது எல்லாமே சேம் பேஸ்ல அடிமானம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். எக்ஸ் பவர் எக்ஸ் பவர் எக்ஸ் பவர், ஒய் பவர் ஒய் பவர் ஒய் பவர், இல்ல இஜெட் பவர் இஜெட் பவர் இஜெட் பவர். ஸோ இப்படி ஒரே பேஸ்ல இருந்தா பிரச்சனையே இல்லை. சிம்பிள், பவரை மட்டும் பார்த்தா போதும். கரெக்ட் தானே? எக்ஸ் பவரா இருந்தா எக்ஸ் பவர்ல பெருசு என்ன சின்னது என்ன, எல்சிஎம்ஆ இருந்தா பெருசு, ஹெச்சிசிஎஃப்ஆ இருந்தா சின்னது, அப்படித்தானே ஜிசிடியில். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஸோ எல்லாமே பி பவர்ல இருக்கு, காமன் எல்லாத்துலயும் பி பவர்ல இருக்கு இல்லையா, அப்பதான் எடுக்க முடியும். இங்க பி பவர்ல இங்க பி பவர்ல இங்க கியூ பவர்ல இருந்தா எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஹெச்சிசிஎஃப்ல. அப்ப இதோட ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா பி பவர்ல வரப்போகுது. பெரிய நம்பரா சின்ன நம்பரா, ஆப்ஷன் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ ஹெச்சிசிஎஃப் ஆயிருந்தா சின்ன நம்பரை எடுக்கணும், 5, அவ்வளவுதான். ஸோ பவர்ல இருக்கிற பவர்லயே லோவஸ்ட் பவர், சரிங்களா, சின்ன பவர் எதுவோ அதை தான் எடுக்கணும். ஓகே. ஸோ எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா ஹையஸ்ட் பவர் என்னவோ அதான் எழுதணும். பி பவர் 11. இந்த கொஸ்டினுக்கு எல்சிஎம் கேட்டிருந்தா பி பவர் 11. இப்போ நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்குது ஜிசிடி ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ பி பவர் 5 ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் எக்சர்சைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 1ல செகண்ட் சப்டிவிஷன் 4x³ y³ z³ இதோட HCF GCD என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீப்போவா. ஸோ ஜிசிடினா திரும்ப திரும்ப சொல்றேன், எல்சிஎம்ன்றது பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் மீடியத்தில் எல்சிஎம் தான். ஆனால் ஹெச்சிசிஎஃப் என்ன கொடுக்கலாம், ஹெச்சிசிஎஃப்னு கொடுக்கலாம், ஜிசிடின்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம கேள்வி ஜிசிடி HCF என்ன, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்ல மீப்போவா இல்லை மீபேக்கா அப்படிலாம் பார்க்கலாம். கரெக்ட் தானே? இதுக்கு முன்னாடி கொடுத்தது மீபேக்கா, இப்போ மீப்போவா. ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், பவர்ல பார்க்கும்போது பேஸ் வந்து சேமா இருக்கணும். கமா போட்டுட்டா இது வேற இது வேற, அப்படித்தானே? 4x³ வேற, y³ வேற, z³ வேற. அப்ப நமக்கு 3 டேர்ம் இருக்கு. ஸோ இந்த 3லயும் என்ன HCF பார்த்து எழுதணும். HCF பார்த்து எழுதணும்னா பேஸ் சேமா இருந்தா தான் HCFல நீங்க எடுக்க முடியும். ஸோ எக்ஸ்ன்றது இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும், அப்பதான் எக்ஸ் கொண்டு வர முடியும். ஒய்ன்றது இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும், 3 பிளேசஸ்ல இருந்தா தான் இங்க வரணும். ஸோ இங்க அப்படி இல்லவே இல்லை. 3 பிளேசஸ்லயே வரக்கூடிய ஒரு லெட்டர் எதுவுமே இல்லை. நம்பரா இருக்கட்டும், இல்ல இந்த வேரியபிள் எக்ஸ் ஒய் ஜெட்டா இருக்கட்டும். ஸோ எதுவுமே இல்லாதனால என்ன அர்த்தம், ஜீரோவா இல்லை. ஹெச்சிசிஎஃப்ன்றது எப்பயுமே எல்லா நம்பருக்கும் 1, சரிங்களா? காமன் டிவைசர் எடுக்க முடியலன்னா என்ன வரணும், HCF 1 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஜிசிடி 1ன்னு வந்துடும். ஓகே. இன்கேஸ் இங்கே எக்ஸ் ஒய்³ இங்கே எக்ஸ் z³ன்றத எக்ஸை காமனா எடுக்க முடியும். ஸோ காமனா வரல அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? கொஸ்டின் பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் எக்சர்சைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 1ல தேர்ட் சப்டிவிஷன் 9a² b² c³ and 15a³ b² c⁴ இதோட மீப்போவா அதாவது ஜிசிடி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இங்கே காமனா இருக்கு, இங்கே ஏ இருந்தா இங்கே ஏ இருக்கு, இங்க பி வந்தா இங்கேயும் பி வந்திருக்கு, ஸோ இங்க சி வந்தா இங்கேயும் சி வந்திருக்கு. ஸோ காமனா இருக்கனால ஒவ்வொன்றையும் நீங்க HCFல கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? 9 and 15 இது ரெண்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா HCF கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 9 and 15 இது ரெண்டு எதால டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும். அப்போ 3ன்றது காமன் டிவைசர். ஸோ எத்தனை 3 3 9, இங்க 3 15, அவ்வளவுதான்.
ரைட். ஸோ இது ரெண்டுக்கும் காமன் டிவைசர் எடுக்க முடியாது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ ஹெச்சிசிஎஃப்ன்றது இங்கே வர்றது மட்டும்தான். அப்போ 3. ஸோ ஜிசிடி இந்த ரெண்டு நம்பருக்கும் ஜிசிடி எவ்வளோ வருது? 3ன்றது வந்துருச்சு. எல்சிஎம் கேட்டிருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 3 9, 9 × 5 45 வந்துருக்குமா? ஸோ எல்சிஎம்மாக இருந்தால் 45 வந்திருக்கும். ஸோ எல்சிஎம் எழுதிடவா? எல்சிஎம் ஏன்னா தெரிஞ்சுக்கோங்க, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 45. என்ன காரணம்? 3 × 3 × 5. ஓகே. ஸோ எல்சிஎம் எப்பயுமே இந்த மாதிரி சம்மில் எல்சிஎம் என்ன வரும், ஜிசிடி என்ன வரும் அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் நல்லது. புரியுதுங்களா? ஓகே ரைட். ஸோ அப்போ நம்பரை பொறுத்தளவில் 3 வரணும், எல்சிஎம்னா 45 வரணும். ஓகே. இப்போ பவர்ஸ்க்கு வருவோமா? ஜிசிடியாக இருந்தால் பவரில் சின்ன நம்பரு, எல்சிஎம்மாக இருந்தால் பவரில் பெரிய நம்பரு. இதை மறந்துடவே கூடாது. அப்போ ஏ ரெண்டு இடத்துல இருக்கா? ஓகே. ஏல இருக்கிறதுலே பவர் சின்னது எது? 2. அப்போ A². அப்போ A² வரணும். இங்கே என்ன வரணும்? ஏ பவரில் ஹையஸ்ட் பவர் வரணும், 3 வரணும். அவ்வளோதான். இது எல்சிஎம் கிட்ட இருந்தா. அது பி பவர் பாருங்க, பி பவர் இங்கே ரெண்டுமே ஸ்கொயர்டு தான். அப்போ இங்கேயும் B² தான் வரும், இங்கேயும் B² தான் வரும். பெரிய பவரும் ஸ்கொயர்டு தான், சின்ன நம்பரும் ஸ்கொயர்டு தான். அது குறைஞ்சி இல்லைல்ல? ஓகே. அப்போ ஸ்கொயர்டு தான் வரணும். சி பவரில் பார்த்தீங்கன்னா இங்கே கியூப் இருக்கு, இதுதான் சின்னது, லோவஸ்ட் பவர். அப்போ ஜிசிடியில் C³ வரணும். எல்சிஎம்னா பெரிய பவர் வரணும், C பவர் 4 வரணும். ஸோ அப்போ இந்த நம்பருக்கு ஜிசிடின்றப்ப 3 A² B² C³ C² டக்குன்னு கேர்லெஸ்ல அடிச்சிடாதீங்க, ஏன்னா C³ வரணும். ஸோ எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ரைட். ஸோ பவர் ரொம்ப ஈஸி. இது அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா, சிம்பிளானதான். ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக் தப்பு நடக்கும். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 1ல 4th சப்டிவிஷன் 64x⁸ அண்ட் 240x⁶ இதோட மீப்போவா ஜிசிடி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். பாருங்க, 64x⁸ 240x⁶ இதோட எல்சிஎம்மும் பார்த்துருவோம், அதே மாதிரி ஜிசிடியும் பார்த்துருவோம், ரெண்டுமே பார்த்துருவோம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும்? நம்பர், இந்த ரெண்டு நம்பர் எடுத்து செக் பண்ணணும். 64 240. ஸோ இதோட முதல் ஜிசிடி என்ன வரும்? அதான கேள்வி. இது ரெண்டு எதாலங்க டிவைட் ஆகும்? 8ஆல் டிவைட் ஆகுமா? 8 8 64, 3 24 தானே. ஸோ 8ஆல் டிவைட் பண்ணுறேன். 8 எத்தனை தடவை? 8 டைம்ஸ். 8 8s are 64. இங்கே 24ல் 3 8s தானே, 3 டைம்ஸ் வரும். அப்போ 3 8s are 24 அண்ட் 0 வரணும். ஓகே. இது ரெண்டுக்கும் காமன் டிவைசர் இருக்கு. என்ன அப்படின்னா 2 காமனாக எடுக்கலாம். அப்போ 4 2s are 8, இங்கே 15 15 2 30. ஓகே. ஸோ இது ரெண்டுக்கு காமன் டிவைசர் எடுக்க முடியாது. அப்போ ஹெச்சிசிஎஃப்ன்றது இங்கே இருக்கிறது மட்டும்தான். அப்போ ஹெச்சிசிஎஃப் ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு 8 × 2 16 16ன்னு வரணும். கரெக்டுங்களா? இதை எல்சிஎம் கேட்டிருந்தா முன்னாடி நம்பர் என்ன வரும் யோசிச்சு பாருங்க. அப்போ 16 8 × 2 × 4 × 15. ஸோ என்ன கொஸ்டின், எல்லா கொஸ்டின்லையும் இப்படி பழகிட்டீங்கன்னா நல்லது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அப்போ 16 வரணும். 16 × 4 64. அப்போ 64 × 15 எவ்வளோ சார் வரும்? 640. அது ஒரு 320. ஸோ 960 வரப்போகுது. ஓகே. அப்போ 960 எல்சிஎம்ஆர் தான் வந்திருக்கும். அதே மாதிரி பவர் பாருங்க, எக்ஸ் தான் ரெண்டுமே. பவரில் பெரிய நம்பர் வரணும் ஜிசிடியில். அப்போ 6, இங்கே x⁸8. அவ்வளோதான். ஸோ இங்கே சின்ன நம்பர்னா ஜிசிடி, பெரிய நம்பர்னா எல்சிஎம். ஸோ இதான் ஆன்சர். நமக்கு என்னது? 16x⁶ நமக்கு ரிசல்ட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 1ல 5th சப்டிவிஷன் AB² C³ A² B³ C, A³ B C². இதோட HCF GCD என்ன, மீப்போவா என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான நம்பர் தான், ஏன்னா வெறும் பவர்ஸ் மட்டும்தான். ஸோ ஜிசிடியும் பார்த்துருவோம், எல்சிஎம்மும் பார்த்துருவோம். ஜிசிடி என்ன வரும்? பவரில் ஸ்மாலஸ்ட் பவர். ஏன்னா இருக்கிறதுல ஏ தான் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம், அப்படித்தானே? ஸோ ஏ தான் சின்னது. ஸோ பியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இங்கே பி மட்டும் வந்திருக்கு பாருங்க. இங்கே கியூப் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஆனால் பி பவரில் 1 எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பவர். அப்போ பி. அப்போ ஏல ஏ வரணும், பியில் பி வரணும். அதே மாதிரி சியில் சி வரணும். மொதல் 3 பிளேஸ்ல இருக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். ஓகே. அப்போ ஏபிசின்றதான் நமக்கான ஆன்சர். ஸோ இங்கே கொஸ்டினுக்கு ஏபிசின்றது ரிசல்ட். இப்போ அதே எல்சிஎம்ஆர் இருந்தால் என்ன வரணும்? பவரில் ஹையஸ்ட் பவர் என்னது? A³ B³ வருமா? B³. ஓகே. சி பவரில் C³ ஓகே. அப்போ A³ B³ C³ன்றது ரிசல்ட் வரும். ஓகே. ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்க.
9th standard exercise 3.9 question number 1 la 6th subdivision 35x power 5 y cube z power 4 comma 49x squared y z cube and 14x y squared z squared இதோட மீப்போவா GCD என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ 3 டேர்ம் வந்திருக்கு. இப்போ இதோட GCD என்னன்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் GCD என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 35 49 14 35 49 and 14 இதோட GCD ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது மூணுமே 7 டேபிள் சரிங்களா? 7 வாய்ப்பால டிவைட் ஆகுது. எத்தனை 7? 5 7s are 35, இங்க 7 7s are 49, இங்க 2 7s are 14. ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுக்கு மேல காமன் டிவைசர் பார்க்க முடியாது. அப்ப 7ன்றது நம்பர்ல வரணும். ஸோ அப்படி பார்த்தாலே ஆப்ஷன்ஸ்ல லெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்ட் தானே? ஸோ அப்ப 7ன்றது முன்னாடி வரணும். அடுத்தது பவர்ல பார்த்தா லோவஸ்ட் பவர் வரணும். எக்ஸ்ன்றது வெரிஃபை பண்ணி எப்படி பார்க்கணும் அப்படின்னா சின்ன பிள்ளை மாதிரி தான் பார்க்கணும். எக்ஸ் 3ல இருக்கா? ஓகே இருக்கு. அப்ப பவர்ல சின்னது எது? இதுதான், வெறும் எக்ஸ். அதே மாதிரி ஒய் 3 பிளேஸ் GCD பார்க்கும்போது இதை வெரிஃபை பண்ணோம். 3 பிளேஸ்லயும் ஒய் இருக்கா? ஓகே இருக்கு. பவர்ல சின்னது வெறும் ஒய். ஓகே. ஸோ அதே மாதிரி இஜெட் 3 பிளேசஸ்ல இருக்கு. பவர்ல சின்னதுன்னு பார்த்தா இஜெட் ஸ்கொயர்டு தான் லோவஸ்ட் பவர். ஸோ இதுதான் GCD. இந்த ஆன்சர், இதுக்கான ஆன்சர் 7xy z ஸ்கொயர்ன்றது ரிசல்ட் ரைட். இதை LCM கேட்டிருந்தா என்ன வந்திருக்கும்? நமக்கு இதாங்க ஆன்சர். இப்போ LCM கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு LCM பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே காமன் டிவைசர் இல்லை, அப்போ பெருக்கிடலாம். 7 × 5 × 7 × 2 அவ்வளோதான். ஸோ அப்போ எவ்வளோ வருது? 2 10 கரெக்டாக நான் இப்படி பெருக்கிக்கலாம். 5 × 2 10, 7 × 7 49. அப்போ 49 × 10 490, 490. பவர்ல பெருசா வரணும். ஸோ எக்ஸ் பவர்ல லார்ஜஸ்ட் பவர் x பவர் 5, ஒய் பவர்ல இருக்கிறதுல லார்ஜஸ்ட் y கியூப், z பவர்ல z பவர் 4. ஓகே. ஸோ இதுதான் LCM. இந்த சம்மோட LCM ரிசல்ட் கிடைச்சது. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th standard exercise 3.9 question number 1 la 7th subdivision 25a b cube c, 100a squared bc and 125ab இதோட மீப்போவா GCD என்ன? ஸோ இதுல சில டவுட் கிளியர் ஆகும். கவனிங்க, தெளிவா பார்ப்போம். ஸோ இந்த 3 டேர்முக்கும் GCD என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் பார்ப்போமா? 25 100 125 25 100 125. ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது மூணுமே டைரக்டா 5ல வேணாங்க 25 எடுத்துடலாம்ல. 25ஆலே டிவைட் பண்றேன். எத்தனை 25னா ஒரு 25, இங்க 4 25, இங்க 5. அவ்வளவுதான். 5 25 அவ்வளவுதானே? கரெக்டா? 5 25 125. ஸோ இவ்வளவுதான். இதுக்கு எடுக்க முடியாது. அப்ப 25ன்றது நம்பர். GCDயை பொறுத்தளவுல 25ன்றது முன்னாடி வரணும். ஓகே. அடுத்தது பவர்ல பாத்தீங்கன்னா ஏன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. GCD பாக்குறோமா? A 3 பிளேஸ்ல இருக்கா? ஓகே. அப்போ பவர்ல லோவஸ்ட் பவர் A தான். ஓகே ரைட். அதே மாதிரி GCD தானே? அப்ப B பவர்ல B 3 பிளேஸ்ல இருக்கா? ஓகே இருக்கு. பவர்ல சின்னது எது? B இருக்கு. ரைட் தானே? ஓகே அவ்வளவுதான். அடுத்தது C பார்த்தா இந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கு. ஆனா தேர்ட் டேர்ம்ல இல்ல, 3வது பிளேஸ்ல இல்லாதனால GCDல C வரக்கூடாது. அதை விட்டுறணும். 3 பிளேஸ்ல இருந்தாதான் எடுக்க முடியும். இப்ப கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் 25ab அப்படின்னு கிடைச்சிடும். இதை LCM கேட்டிருந்தாங்கன்னா C எடுத்துக்கிருவோம். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை பொறுத்த லெவல்ல 25 × 4 100, 100 × 5 500 வரணும். ஸோ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 500 வரும். சரிங்களா? ஸோ பவரை பொறுத்த லெவலில் A பவர்ல லார்ஜஸ்ட்னா A ஸ்கொயர், B பவர்ல லார்ஜஸ்ட்னா B கியூப், C ஓகே அவ்வளோதான். C பவர்ல C மட்டும்தான் இருக்கு. அப்போ 500 A ஸ்கொயர் B கியூப் C இது என்னது? LCM கேட்டிருந்தா. பட் நமக்கு ஆன்சர் GCD தான், 25ab அப்படின்னு கிடைச்சது. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th standard exercise 3.9ல கொஸ்டின் நம்பர் ஃபர்ஸ்ட்ல 8th subdivision 3abc, 5xyz, 7pqr ஆகியவற்றின் மீப்போவா GCD என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ ரொம்ப ஈஸியான சம் பாருங்க. ஸோ GCD நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே GCD. ஸோ என்ன பண்ணுவீங்க? நம்பர் 3 5 7 3 5 7 இது மூணுமே வேற வேற நம்பர். கரெக்டானே? மூணுமே வேற வேற நம்பர். காமன் டிவைசரே இல்லை. பிரைம் நம்பர்ஸ். கரெக்டானே? ஸோ காமன் டிவைசர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. 1. ஓகே. ஸோ 1ன்றது முன்னாடி வரணும் நம்பரை பொறுத்தல.
ஸோ நம்பர் பொறுத்து ஒன்றுன்றது கோஎஃபிஷியண்ட்டாக போட தேவையில்லை. பட் இப்போ ஒன்றுன்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா கவனிங்க. அடுத்தது ஏபிசியை பொறுத்த லெவலில் ஏன்றது இங்கே மட்டும்தான் இருக்குது, இந்த பிளேஸில் இல்லை. பின்றது அதே மாதிரி இங்கே ரெண்டுலேயுமே இல்லை. சின்றது அதே மாதிரி இங்கே இல்லை. ஸோ இதே மாதிரி தான் எக்ஸுன்றது XYZன்றது இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கேயும் காமனாக வரல. PQRன்னு இந்த ஒரு பிளேஸில் தான் வருது. அப்போ அந்த வேரியபிளை பொறுத்தளவில் எதுவுமே வராது. கரெக்டானே? எதுவுமே இல்லை. அப்போ ஜிசிடி என்ன வரும்? ஒன்று தாங்க. காமன் டிவைசர் ஒன்று மட்டும்தான் எடுக்க முடியும். இல்லை, ஜிசிடின்றது ஒன்று தான் ரிசல்ட். கரெக்டானே? இதே எல்சிஎம்மாக இருந்திருந்தா என்ன சார் வரும் அப்படின்னா கவனிங்க. எல்சிஎம்மாக இருந்தால் வேற நம்பர்ன்றப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும்? காமன் டிவைசர் எடுக்க முடியாது. 3 15 15 × 7 எவ்வளோ தான் வரும்? 7 35 5 மிச்சம் 3 7 + 3 10. அப்போ 105 அப்படின்ற நம்பர் முன்னாடி வரணும். 105 வரணுங்க. அப்படியே 3 பெருக்கும்போது அடுத்தது எல்லாமே வரணும். எல்சிஎம்மை பொறுத்தவரை ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னு ஒரு இடத்துல இருந்தால் கூட ஏ வரணும். அப்போ ஏபிசி வரும். ரைட் தானே? பவரில் பெருசெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்று தான். XYZ வரணும், PQR வரணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு எல்சிஎம் கேட்டிருந்தா ரிசல்ட். பட் நமக்கு என்னது? ஜிசிடி மீப்போவா அப்படின்றப்போ ஒன்றுன்றது ஆன்சர். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2x + 5 and 5x + 2 இதோட மீப்போவா என்ன, ஜிசிடி என்னன்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்பிளானது தான், ஆனால் தப்பு பண்ணிடுவீங்க. 2x + 5 5x + 2 இது ஒரு ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயே வரல. கரெக்டானே? ஜென்ரலாக பார்க்க இது ரொம்ப ஈஸிங்க. ஃபேக்டரைசேஷன்லேயே வரல, காரணிப்படுத்துகளும் முடியாது. சரி, இது ரெண்டுக்கும் காமனாக ஏதாவது எடுக்க முடியுமா வெளியே ப்ராக்கெட் அவுட்டுன்னு பார்த்தா, இது இன்கேஸ் 4ஆக இருந்திருந்தா ரெண்டுலேயும் 2 காமனாக வெளியில் எடுக்க முடியும். அதே மாதிரி இதுவும் 4ஆக இருந்தால் தான் 2 காமனாக எடுக்க முடியும். ரைட். ஸோ அப்படியே எடுக்க முடியல. ஸோ எக்ஸை காமனாக எடுக்கலாம்னா இங்கே தான் எக்ஸ் வருது, ப்ளஸ் இந்த சைடு எக்ஸ் வரலாம். அப்போ தான் காமனாக எடுக்க முடியும். இங்கே எக்ஸாக இருந்துட்டு தான் எடுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் இந்த ஒரு பிளேஸில் தான் வருது, இங்கேயும் வரல. ஸோ இதுக்கே தனித்தனியாக காமனாக எடுக்க முடியாத போது இந்த ரெண்டு டேர்முக்கும் காமன் டிவைசர்ன்றது கிடையாது. அப்போ ஜிசிடி வந்து நமக்கு 1 தான். ஸோ ஜிசிடி 1. அப்போ எல்சிஎம் என்ன சார் அப்படின்னா இது ரெண்டு வேற அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம் தான். 2x + 5 × 5x + 2 அப்படின்னு எல்சிஎம் கிடைச்சிடும். ஸோ நமக்கு ஆன்சர் ஜிசிடி. ஸோ 1ன்றது நமக்கு ரிசல்ட்டாக வந்துடும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 2ல செகண்ட் சப்டிவிஷன் a⁴m + 1, a⁴m + 2, a⁴m + 3 இதோட மீப்போவா ஜிசிடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி பவரில் எப்பயுமே பவரில் வந்தாலே, ஸோ இதை நீங்கள் செம்படிலாம் செய்யணும் அவசியம் இல்லை, ரொம்ப சிம்பிள், கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படித்தானே. ஸோ பவரில் வந்தாலே மொதல் செக் பண்ண வேண்டியது பேஸ், அடிமானம். இந்த அடிமானம் ஒரே பவரில் இருக்கா? x⁴, y⁴, y⁴. அப்போ பிரச்சனையே இல்லை. அப்படி இருந்தாலே பவரில் பெருசு எது சின்னது எதுன்னு பார்த்தா ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இங்கே ஒரே பவரில் தான் இருக்குது. ஸோ காமனாக தான் இருக்குது. கரெக்டானே? ஸோ இங்கே ஒரு பவர், இங்கே ஒரு பவர், இங்கே ஒரு பவர் இல்லை. பேஸ் வேற இல்லை, சேம் பேஸ் தான். அப்போ ஜிசிடியாக இருந்தாலும் சரி, எல்சிஎம்மாக இருந்தாலும் சரி, பேஸில் ஏ வரப்போகுது. ஓகே. ஸோ பவரில் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. பவரில் தெரியலையா உங்களுக்கு? ஜிசிடியாக இருந்தால் பவரில் சின்னது, லோவஸ்ட் பவர் m + 1. m + 1ன்றது சின்ன நம்பராக இருக்கணும். அதே மாதிரி எல்சிஎம்மாக இருந்தால் m + 3 இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்னவோ அதான் வரணும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நமக்கு ஜிசிடி a⁴m + 1ன்றது நமக்கான ரிசல்ட். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 2ல தேர்ட் சப்டிவிஷன் 2a² + a and 4a² - 1 இதோட மீப்போவா ஜிசிடி என்ன? ஓகே, கவனிங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் பெரிய லெவல் வந்திருக்கோம். ஸோ இதில் எது ஜிசிடி அப்படின்னு கேட்டால் கவனிங்க. எக்ஸ்ன்னு இருக்கணும், இல்லை ஏன்னு இருக்கணும், இல்லை பின்னு இருக்கணும், இல்லை ஒய்ன்னு இருக்கணும், இல்லை இஜெட்னு, இந்த மாதிரி வேரியபிள் வச்சு கொடுத்துருக்கணும். ஓகே. ஸோ ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது அப்படித்தானே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்று மெத்தட் படி போகணும், இல்லைன்னா என்ன பண்ணோம், நீங்களா ஒரு நம்பர் ஏக்கு ஒரு நம்பர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வர தெரியணும். அப்படி தானே பண்ணுவோம். எக்ஸ் இருந்தால் எக்ஸுக்கு ஒரு நம்பர், ஏன்னு இருந்தால் ஏக்கு ஒரு நம்பர். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் படியே சொல்லிடுறேன், கவனிங்க. ஸோ ஏன்னா ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுலேயும் காமனாக என்ன சார் எடுக்க முடியும்? ரெண்டுலேயும் ஏ வருது சார். அப்போ ஏவா காமனாக எடுத்துடுறேன். அப்போ இங்கே 2ன்ற நம்பர் இருக்குது, அப்படியே தான் வரணும். a² ஒரு ஏ வெளியே வந்துருச்சுன்னா ஏ, அப்போ 2aன்னு வரும். ஏன்னா a² ஒரு ஏவை வெளியில் எடுத்துட்டேன். ப்ளஸ் இந்த ஏவை நான் வெளியில் எடுத்ததுனால ஒரு மொத்தத்தில் ஏ 1 தான் இருக்குது. அப்போ ஏவை எடுத்துட்டேன்னா வெறும் 1 தான். ஏன்னா அப்போ a × 1 தான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
அப்போ ஏ 2a + 1 இதுதான் காமன் டிவைசர். ஓகே ரைட், காமன் டிவைசரை ஏவை எடுத்துட்டேன். இங்கே இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, கவனிங்க, எப்பயுமே ஸ்கொயர்ட் மைனஸ் அப்படின்னு வந்தால், கவனிங்க, ஸ்கொயர்ட் மைனஸ்ன்னு வந்தாலே நமக்கு தெரியும் இந்த a² - b² ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணலாம். a + b ஒரு தடவை ப்ளஸில் ஒரு தடவை மைனஸில் பிரித்து எழுத முடியும். ஸோ அப்போ என்னவா இருக்குன்னா, இது வெறும் ஸ்கொயர்டாக இருக்கணும். ஆனால் 4a² இருக்கனால நான் எப்படி பிரிச்சுக்கிறணும், 2a தி ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஏன் சார் அப்படின்னா 2a ஸ்கொயர் பண்ணால் 4, a ஸ்கொயர் பண்ணால் a². ஸோ இதைத்தான் என்ன எழுதியிருக்கேன், 2a தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஒரே நம்பர்லாம் ஸ்கொயர் இருக்கணும். அப்போ 2a பவரில் ஸ்கொயர் மைனஸ் 1 நான் 1 ஸ்கொயர்னு எழுதுனா எப்படி பிரிச்சுக்கலாம், ப்ளஸில் ஒரு தடவை மைனஸில் ஒரு தடவை எப்படி பிரிச்சுக்கலாம், 2a + 1ன்னு ஒரு தடவை 2a - 1ன்னு ஒரு தடவை நான் பிரிச்சுக்க முடியும். அப்போ என்ன எப்படி ஆயிடும்னா, இந்த ரிசல்ட் அப்படியே இந்த கொஸ்டின் இதை அப்படியே மாற்றி எப்படி எழுதிக்கலாம், 2a + 1 2a - 1 அப்படின்னு நம்ம பிரித்து எழுத முடியும். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டு டேர்ம். இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் ரெண்டு டேர்ம் இருக்கு. இப்போ இது ரெண்டுலையும் காமன் டிவைசர் என்னவோ அதான் ஜிசிடி. அப்போ ஜிசிடி HCF, அதாவது மீப்போவா என்னன்னு கேட்டால் ரெண்டுல இருக்க காமனாக என்ன இருக்கோ அது மட்டும்தான் வரணும். 2a + 1 இருக்கு. அப்போ ஆன்சர் 2a + 1ன்னு வந்துடணும், ஆப்ஷன் ஏ. ஓகே, எல்சிஎம் கேட்டிருந்தா என்ன சார் வந்திருக்கும் அப்படின்னா, கவனிங்க, ஃபர்ஸ்ட் காமன் டிவைசர் எழுதணும் 2a + 1ன்னு. அடுத்தது விடுபட்டதை எழுதணும். இது ரெண்டு காமனா அதை ஒரு தடவை எழுதிடணும். விடுபட்டது என்னது, இங்கே ஏ மிஸ் ஆயிருக்கு, அந்த ஏவை முன்னாடி போட்டுக்கலாம். இங்கே 2a - 1 மிஸ் ஆயிருக்கு, அப்போ 2a - 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதான் எல்சிஎம்மாக இருக்கும். எல்சிஎம் எப்பயுமே பெருசாக வரும், சரிங்களா, HCF சின்னதாக வரும். அப்படி பார்க்கும்போது இது இல்லைன்றது முடிவு பண்ணிடணும், புரியுதுங்களா? ஏன்னா ஆப்ஷனில் எல்சிஎம் சேர்த்து தான் கொடுப்பாங்க, ரைட்? ஸோ இல்லை, இது எனக்குலாம் இதெல்லாம் தெரியாது, இந்த மெத்தட்லாம் தெரியாதுன்றவங்க என்ன பண்ணிக்கலாம், ஏக்கு ஒரு நம்பர் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம், ஏக்கு நம்மளா ஒரு நம்பர் எடுக்கணும், 0 ஆயிராமல் எடுத்துக்கிறணும். என்ன எடுத்துக்கிறோம், 1ன்னு எடுத்துக்கிறவா, 2ன்னு கூட எடுத்துக்கிறேன். அப்போ ஏ வந்து 2ன்னு எடுத்தேன்னா என்ன ஆகும்னு பாருங்க, 2a² + a அப்படின்றது என்னவா மாறும்னா 2² + 2. கரெக்டான, ஏன்ற இடத்துல 2 போடணும். அப்போ 2²ன்றது 4. அப்போ ஈர்னாங்க 8 + 2 மொத்தத்தில் 10ன்னு மாறிடுது. ஸோ ஃபர்ஸ்ட்டோட வேல்யூ 10ன்னு கிடச்சிடும். அடுத்தது செகண்ட் என்னது, 4a² - 1. ஸோ இதுக்கும் நம்ம ஏக்கு பதில் என்ன பண்ணோம், 2ன்னு போடணும். 2² - 1. 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன சார் வரும், 4ன்னு வரும். 4 முன்னாடி இருக்கு, இது ஒரு 4, 4 16 - 1. ஸோ இது 15ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ இது 10ஆ மாறிடுச்சு, இது 15ஆ மாறிடுச்சு. அப்போ 10க்கும் 15க்கும் என்ன சொன்னாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, ஜிசிடி சொல்லியிருக்காங்க. அப்போ ஜிசிடி கண்டுபிடிக்கிறேன். இது ரெண்டு எதால டிவைட் ஆகும், 5ஆல தான் டிவைட் ஆகும். 2 5s are 3 5s are. அப்போ 5ன்றது தான் ஜிசிடி. அதாவது 5ன்ற நம்பர் ரிசல்ட்டாக வரணும். ஆப்ஷனில் 5ன்றது கிடைக்கணும். எப்போ கிடைக்கணும், ஏக்கு நீங்கள் என்ன எடுத்தீங்க, 2ன்னு கொடுத்தா 5 எங்கே வருதோ அதான் ஆன்சர். அப்போ இங்கே ஏக்கு பதிலாக 2ன்னு கொடுத்தா 2 × 2 4 + 1, அப்போ 5ன்னு வருது. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ மிச்சதுலையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2ன்னு கொடுத்தா 2 × 2 4 - 1 3 தான் வரும், 5 வராது. ஸோ 5 தான் வரணும். ஸோ அதே மாதிரி இங்கே 2ன்னு கொடுத்தா 2 × 2 4 + 1 5ன்னு மாறிடும். 2 × 2 4 - 1 3ன்னு மாறிடும். 5 × 3 15க்கு மேலே போயிடும். அதனால் அது தேவையில்லை, கண்டுபிடிக்க வேணாம். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் ரிசல்ட்டு. இப்படி நம்ம ஒரு நம்பர் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த நம்பர் ரொம்ப சிம்பிள். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக, ஏன்னா இந்த ஃபார்முலாலாம் நிறைய பேர் தெரியாது. ஸோ அதனால் அந்த மெத்தடு படி போய்க்கலாம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 2ல 4th சப்டிவிஷன் 3a², 5b³ 7c⁴ இதோட மீப்போவா ஜிசிடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். ஸோ இந்த மாடல் நம்ம ஏற்கனவே ஒரு சம் பார்த்தோம், கவனிங்க. 3 இதில் எல்லாத்துலேயும் பார்த்தா காமனாகவே இல்லை. நம்பரை பொறுத்தளவுலையும் காமன் டிவைசர் இல்லை, ஏபிசியை பொறுத்தளவுலையும் காமன் டிவைசர் இல்லை, அப்படித்தானே? ஸோ பாருங்க 3 5 7. ஸோ 3 5 7 மூணுமே பகா எண்கள். இந்த மூணுக்குமே காமன் டிவைசர் எடுக்க முடியாது. அப்போ என்ன ஆயிரும், ஜிசிடி 1ன்னு நம்பரை பொறுத்தளவில் கிடைக்கும். இந்த 3 நம்பருக்கும் ஜிசிடி பார்த்தா 1 தானே வரும், HCF 1 வரும். பவரை பொறுத்தளவில் ஏன்றது வராது, ஏன்னா இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. பின்றதும் எழுத முடியாது, 3 பிளேஸ்லேயும் வரணும், வரல. சின்றது 3 பிளேஸ்ல இல்லை. அப்போ ஏபிசின்றது ஜிசிடியில் வராது. இந்த கொஸ்டினில் 1ன்றது மட்டும்தான் வரணும். அப்போ ஜிசிடி 1ன்றதான் நமக்கு ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜிசிடி 1.
எல்சிஎம் கேட்டிருந்தா தான் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 3 மல்டிப்ளை என்ன பண்ணால் எவ்வளோ வரும்? 3 15 15 × 7 105. ஓகே, எல்லாமே வரணும். எல்சிஎம் பொறுத்தவரை எதுவுமே மிஸ் ஆகாது. எங்கே இருந்தாலும் அதை தேடி பிடிச்சி எழுதணும். ஏ ஒரு இடத்துல இருக்கா, அது A². பவர் என்ன இருக்கோ அதான். பி பவரில் B3, சி பவரில் C⁴ தான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ இதுதான் எல்சிஎம் கேட்டிருந்தா ரிசல்ட்டாக கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 2ல 5th சப்டிவிஷன் x⁴ - 1, x² - 1ஓட மீப்போவா ஜிசிடி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க. x⁴ - 1, x² - 1. ஸோ இப்படி வந்தால் என்ன பண்ணலாம்? 2 மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஃபார்முலா தெரியாதவங்க இல்லை மெத்தட் தெரியுன்றவங்க மெத்தட் படி போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் படியே சொல்லிடுறேன். கவனிங்க. x⁴ - 1 கவனிங்க. மைனஸ் முன்னாடி பவர் இப்படி இருந்தாலே நம்ம என்ன செய்வோம்? இது ஸ்கொயர்டாக இருக்கணும். அப்படி தானே? அப்படி ஸ்கொயர்டாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? A² - B² கான்செப்ட் போக முடியும். அப்போ நான் ஸ்கொயர்டாக மாற்ற முடியுமா? முடியும். எப்படி மாற்றுறேன் அப்படின்னா x² பவரில் ஸ்கொயர்டு. எப்படி? ஸ்கொயர் 2 × 2 4. இந்த 4 பிரிச்சு எழுதிக்கிறேன். 2^2 -1². அப்போ எப்படி ஆயிடுச்சு? A² - B² அப்படின்ற கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ இது எப்படி இருக்கு? x² - 1² அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் ஸ்கொயர்டு, ஒரு ஸ்கொயர்டு மைனஸ் இன்னொரு ஸ்கொயர்டு வந்தாலே பிளஸ்ல ஒரு தடவை மைனஸ்ல ஒரு தடவை. என்ன காரணம்? A + B A² - B²ன்ற ஃபார்முலா என்னது? A + B பிளஸ்ல ஒரு தடவை மைனஸ்ல ஒரு தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே இதுதான் ஏ. கவனிங்க. x² தான் ஏ. அப்போ எப்படி வரும்னா பிளஸ்ல ஒரு தடவை எழுதுனீங்கன்னா x² + 1 x² - 1. கவனிங்க. ஏன்றதுக்கு பதிலே அப்படியே x² வச்சுக்கிறணும். இதுதான் ஏ. அப்போ A + 1 A - 1. ஸோ அந்த கான்செப்ட்ல எழுதியிருக்கேன். இங்கே பாருங்க. இதுதான் ஏ. வெறும் x தான் ஏ. அப்போ A² x² இருக்கு. அப்போ x + 1 x - 1. ஓகே, ரைட். ஸோ இவ்வளோதான். x² - 1² எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? x + 1 x - 1. ஸோ இதை பிரிச்சு எழுதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்களேன். இங்கே x² - 1 வந்திருக்கு, இங்கே x² - 1 வந்திருக்கு. ஸோ அதவே காமனாக கொண்டு வரலாம். ஆனால் டேரெக்டாக x² - 1 இல்லை. இதுதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதே தானே x² - 1. இதுதான் ரிசல்ட்டு. ஸோ அப்படி பிரிஞ்சிருக்கனால நம்ம திரும்ப ஒரு ஸ்டெப் எழுதணும். எதை? x² + 1 எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஸ்கொயர்டு மைனஸ் இன்னொரு நம்பர் இருந்தால் எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? ப்ளஸில் ஒரு தடவை x + 1 ஒரு தடவை x - 1 ஒரு தடவை கமா இங்கே ஆல்ரெடி x + 1 x - 1 இருக்கு. அப்போ என்ன ஆன்சர்? இதுதான் காமன் டிவைசர். அப்போ இதுதான் ஜிசிடி. ஜிசிடி = x + 1 x - 1. இல்லை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x² - 1 கூட எழுதலாம் இருந்துருந்துச்சுன்னா ஆப்ஷனில். புரியுதுங்களா? ஸோ அப்படியே முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இதுதான் நமக்கான ஜிசிடி. ரைட். இப்படி முடியலை சார், எங்களுக்கு இது புரியவே இல்லை சார், இந்த ஃபார்மெட் இந்த எக்ஸுன்னு வந்து ஒருத்தர் சொன்னார். ஆக்சுவலி நான் நம்மளோட கிளாஸஸில் டைரெக்டாக வரவங்க குரூப் 4ல் 2019 குரூப் 4ல் கிட்டத்தட்ட ஒரு 11 மார்க்கில் போயிருந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அண்ணன் எனக்கு மைண்டில் இருக்குது சார், இந்த எக்ஸுன்னு பார்த்தாலே விட்டுருவேன் சார் அந்த சம்மை அப்படின்வார். கரெக்டுங்களா? அதுக்கு தான் நான் சொல்லுவேன், நீங்கள் எக்ஸுன்னு பார்த்தா இனிமேல் விட்டுறாதீங்க, அதான் இருக்கிறதுல ஈஸி. என்ன சார் ஈஸினா? எக்ஸுக்கு நம்மளா ஒரு நம்பர் எடுத்துக்கிற போது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ எடுத்துக்கலாமா? அப்போ எக்ஸுக்கு நம்மளா ஒரு நம்பர் எடுத்தோம்னா சிம்பிளாக மாறிடும். அந்த நம்பர் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கணும். 0 ஆயிடக்கூடாது. அதாவது எப்படி ஆயிடக்கூடாது? 0 ஆயிடக்கூடாதுன்னா நீங்கள் 1ன்னு கொடுத்தா 0 ஆயிரும். அப்போ 1ன்னு கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன கொடுக்கலாம்? 2ன்னு கொடுக்கலாம். 2ன்னு கொடுப்போமா? அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கொடுத்த கான்செப்ட் x⁴ - 1. அப்போ x⁴ - 1ல் x = 2ன்னு அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? அப்போ x⁴ 2⁴ - 1. 2⁴ 16 - 1. அப்போ 15. அப்போ இதை அப்படியே வேல்யூவாக மாற்றிட்டோம். 15ன்ற ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன வரணும்? x² - 1. x² - 1 எப்படி ஆயிரும்? எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுக்கணும். அப்போ 2² - 1. 2² 4 - 1. அப்போ இது என்ன ஆயிடுச்சு? 3ன்ற ஒரு நம்பராக மாறிடுச்சு. ஓகே. அப்போ அது 15, இது 3. ரெண்டும் நம்பராக மாறிடுச்சா? நம்பராக மாறிட்டா தான் நமக்கு ஈஸியாச்சே. 15, 3க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஜிசிடி கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு எதால வகுப்படும்? 3ஆல வகுப்படும். 5 3 15 1 3 3. அப்போ ஜிசிடி என்ன வரணும்? 3ன்னு வரணும். ஆப்ஷனில் 3ன்றது வரணும். ஆப்ஷனில் 3ன்றது டேரெக்டாக இருக்காது.
அதே மாதிரி எக்ஸுக்கு நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதவே கொடுத்தா 3 எங்கே வருதோ அதான் ரிசல்ட். புரியுதுங்களா? அப்போ எக்ஸுக்கு 2 தானே கொடுத்தோம். அப்போ 2 + 1 கமா இன்ட்டு 2 - 1. 2 + 1 எவ்வளோ வரும்? 3 இன்ட்டு ப்ராக்கெட்னா இன்ட்டுன்னு அர்த்தம் -1. அப்போ 2 - 1 1. அப்போ 3 × 1 3. ஆப்ஷன் ஏல வந்துருச்சா? ஜிசிடி 3 வரணும். எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே 3 வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. செகண்ட் ஆப்ஷன்லேயே எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தா +1 இங்கேயும் 3 கிடைக்கும். சரிங்களா? இங்கே கிடைக்காது. 60 - 1 15 வரும். 16 - 1 15 வரும். இது கிடையாது. அதே மாதிரி இங்கே 2 - 1 அப்போ 1 வரும். இதுவும் கிடையாது. ஆனால் இது 2 நமக்கு குழப்பத்தை உண்டாக்கிடும் ஜிசிடியை பொறுத்தளவில். ஸோ அப்போ என்ன பண்ணால் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் தெரியாதனால நம்ம அப்படி அப்ளை பண்ணுறோம். அப்போ இன்னொரு நம்பர் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி அதே மாதிரி கண்டுபிடிச்சி வரும்போது இது 2ல் எது ஆன்சர்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த கொஷினை விட்டுட்டு வராமல் இருக்கிறதா நம்ம வழி சொல்கிறோம். புரியுதுங்களா? பட் மெத்தட்னா இது கிளியராக தெரிஞ்சவங்க தான் மெத்தட் படி போக முடியும். ஓகே ரைட். சம்டைம்ஸ் ஒரே ஆப்ஷனில் வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அதுவும் பெரிய விஷயம் தான். ஒரு சில நேரங்களில் இப்படி வந்துடும். ஸோ இன்னொரு பழையபடி எக்ஸுக்கு ஒரு 3ன்னு எடுத்து அப்ளை பண்ணால் ஜிசிடி என்ன வருது அதே ரிசல்ட் இங்கே வரணும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.9 கொஸ்டின் நம்பர் 2ல 4th சப்டிவிஷன் a³ - 9ax², a - 3x² இதோட மீப்போவா ஜிசிடி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான சம்மு தான். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஸோ 2 மெத்தட் எப்பயும் போல. என்ன மெத்தட் அப்படின்னா நம்பர் அப்ளை பண்ணுறது. இங்கே நம்பர் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஏக்கு ஒரு நம்பர் எக்ஸுக்கு ஒரு நம்பர் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்பர் அப்ளை பண்ண தெரிஞ்சவங்க அப்படி போங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் படி நான் சொல்லி கொடுக்குறேன். மெத்தட் படி பார்த்தா இது ரொம்ப சிம்பிளான சம் தான். எப்படி பார்க்குறது? 2க்கும் இது இப்படி தனித்தனியாக இருக்கா? இது ஒரே டேர்ம் இப்படிதானே ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. தனித்தனியாக இருந்தால் இதில் காமன் டிவைசர் என்ன? இது 2லையும் காமனாக என்ன வருதுன்னு பார்த்தா 2லையும் ஏ இருக்கனால ஏவை வெளியில் எடுத்துடணும். புரியுதுங்களா? ஏவை வெளியில் எடுத்தா இங்கே ஏ 1 தான் போயிருக்கு a³ அப்போ a² ரிமைனிங் இருக்குது மைனஸ் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ போயிடுச்சுன்னா 9ம் x² இருக்கும். 9x². அவ்வளோதான். கமா இதை என்ன சார் பண்ண முடியும்? a - 3x இன்ட்டு a - 3x இப்படி தான் எழுத முடியும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஸ்கொயர்டு மைனஸ் இன்னொன்று ஸ்கொயர்டில் தான் இருக்குது. ஆனால் இதுவுமே 9ன்னு இருக்கனால எப்படி மாற்றிக்கலாம்? 3x தான் ஹோல் ஸ்கொயர்டுன்னு மாற்றிக்கலாம். கரெக்ட் தானே? 3² 9 x². கரெக்ட் தானே? ஓகே. அப்போ 3x தான் ஹோல் ஸ்கொயர். அப்படி எப்படி இருக்குன்னா ஒரு நம்பர் ஸ்கொயர்டு மைனஸ் இன்னொரு நம்பர் ஸ்கொயர்டு இருந்தால் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியல? a + b a² - b². a + b a - bன்னு பிரிப்பீங்க. அதாவது ப்ளஸில் ஒரு தடவை மைனஸில் ஒரு தடவை. அப்போ எப்படி பிரிக்கலாம்னா a இன்ட்டு இது மட்டும் எப்படி மாறுதுன்னு பாருங்க. a + 3x. கரெக்ட் தானே? ஒரு ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு ஸ்கொயர்டுன்னு இருந்தால் இது ப்ளஸ் இது மைனஸ் இது அப்படின்னு பிரிக்கணும். அப்போ a + x a - 3x அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி a - 3x இன்ட்டு a - 3x. ஓகே. ஸோ இப்போ இதுக்கும் காமனாக இதுக்கும் தான் ஜிசிடி கேட்டிருக்காங்க. அப்போ ஜிசிடின்றது 2லையும் காமனாக இருக்குது என்னவோ அதான் எழுதணும். இதுலேயும் a - 3x வந்திருக்கு. இதுலேயும் a - 3x வந்திருக்கு. அப்போ அதுதான் நமக்கான ஜிசிடி. a - 3x தான் நமக்கு மீப்போவா ஜிசிடி கிடைச்சிடும். இன்கேஸ் இதில் எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா கேட்டிருந்தா என்ன வந்திருக்கும் அப்படின்னா காமன் டிவைசரை எழுதணும். ஸோ அப்போ அது போக மிச்சம் என்ன இருக்கோ அது எல்லாமே வரணும். இது போக இங்கே என்ன இருக்குது? ஏவும் a + 3x. ஏவை முன்னாடி போட்டுக்கிறேன், a + 3x பின்னாடி போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இதில் மிச்சம் இன்னொரு a - 3x இருக்குது. ஸோ இதெல்லாம் வரும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே பாருங்களேன் ஆப்ஷனில் எப்படி இருக்குது? a - 3x தனியாக அண்ட் இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திரும்ப என்ன வந்துடும்? அந்த a² - 9x². ஸோ இதான் எல்சிஎம் கேட்டிருந்தாங்க. இதுதான் ஆன்சர். நமக்கு தேவை ஜிசிடி தான் கேட்டிருக்காங்க. அப்போ a - 3x ஆப்ஷன் பி தான் ரிசல்ட்டாக வரணும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம மெத்தட். இல்லை நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஏக்கு ஒரு ரிசல்ட் எக்ஸுக்கு ஒரு ரிசல்ட் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட் கிடச்சிடும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது 0 ஆயிடக்கூடாது. அப்போ பெரிய நம்பர் ஏவாக இருக்கணும், சின்ன நம்பர் எக்ஸாக இருக்கணும். அப்போ எப்படி எழுதுகிறேன்? ஏக்கு 3 எக்ஸுக்கு 2 அப்படின்னு எடுத்தேன்னா a³ - 9ax²ன்றது எப்படி மாறிடும் அப்படின்னா 3³ - 9 3 × 2² அப்படின்னா என்ன அர்த்தம்? 3³ 27 மைனஸ் 9 27 × 4
அப்போ 4 27 தானே சார், 4 27 எவ்வளோ வரும், 2 27 54, அப்போ 108. 27 மைனஸ் 108. ஸோ இதோட ரிசல்ட் என்ன கிடச்சிருந்தா மைனஸில் தான் வரப்போகுது. நெகட்டிவ்ல எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 27 போச்சுன்னா எவ்வளோ, கரெக்டாக 20 போச்சுன்னா 88, 81 கரெக்டாக மைனஸ் 81. ஸோ இதோட வேல்யூ ஒரு நம்பர் கிடச்சிருச்சு, மைனஸ் 81 வருது. கரெக்ட். ஓகே. இப்போ அடுத்தது இன்னொன்று என்னது, a மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர். ஏக்கு 3, எக்ஸுக்கு வந்து 2ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா 3 மைனஸ் 3 இன்ட்டு 2 6ங்க தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். இதில் இருந்து இதை கழிக்கும் போது மைனஸ் 3 ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ அப்போ 9ன்னு வரும். ஸோ அங்கே 81, இங்கே 9. ஸோ மைனஸில் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது 81, இது 9. இது ரெண்டுக்கும் HCF பார்த்தா என்ன சார் வரும், 81 and 9. ஸோ இது ரெண்டுக்கும் HCF பார்த்தா 9 தானே வரும். 9 9, இங்கே ஒரு 9. ஸோ அப்போ GCD 9 கிடைக்கணும். எப்போ ஏக்கு 3 எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணும்போது எங்கே 9 கிடைக்குதோ அதான் ரிசல்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ஏக்கு 3 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸோட ரிசல்ட் என்ன சார் வருது 2. அப்போ 3 மைனஸ் 6 மைனஸ் 3 வரும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சம்மில் பார்த்துருந்தோம் இல்லையா, ஜிசிடின்றது ஹெச்சிசிஎஃப்பை பொறுத்தளவில் அந்த 9 வரணும், இல்லை என்ன வரணும் 9ஓட காரணிகள் ஃபேக்டர்ஸ் எதுவோ அது வேணால் வரலாம். ஸோ அதனால தான் -3ஆலையும் அது 9 டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ இதுவும் இருக்கலாம். எப்பயுமே இந்த ஹெச்சிசிஎஃப் ஜிசிடியில் மட்டும் இந்த நம்பரில் அப்ளை பண்ணும்போது குழப்பமாயிரும், புரியுதுங்களா. இன்னொரு நம்பர் எடுத்து அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மிச்சதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வேறு ரிசல்ட் கிடைக்கும், புரியுதுங்களா. அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ இந்த மாதிரி சம்முக்கு எப்படி சார் ரெடி ஆகணும் அப்படின்னா கவனிங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதான் கொஷினாக வரப்போகுது. அப்போ என்ன சார் சொல்கிறீங்க, மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்களா? ஆமாம், மனப்பாடம் தான். என்னன்னா இதுதான் கண்டென்ட். அப்போ இது 9th இருக்குது, 10th இருக்குது. ஸோ இதை வச்சு தான் கொஷின் கேட்க போகிறாங்க. அப்படின்னா இந்த மாடல் அதுவும் டிஃபிகல்ட்டானதுன்றது 1-2 தானே இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகணும். அப்படின்னா ஏன்னா விட்டுறக்கூடாது, ஒரு கொஷினை விட்டிங்கனாலும் நமக்கு என்னது வேலை போயிடுச்சுன்னு அர்த்தம், புரியுதுங்களா. ஸோ அப்போ அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதானே அப்படியே பார்ப்போம், இதுக்கு இதானே ரைட் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற பார்க்கணும். ரைட் இல்லைன்னா இந்த மாதிரி நம்பரை போட்டு அப்ளை பண்ணி இதெல்லாம் கடைசியாக வச்சுக்கிறோம். இந்த சம்ம எக்ஸாம்லாம் வந்துருச்சு, இந்த சம்ம கடைசியாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மிச்சதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த சம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு நம்பரை போட்டு அப்ளை பண்ணி கூட கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும், புரியுதுங்களா. ஸோ இதுதான் மெத்தட் படி சொல்கிறோம். ஓகே. ஸோ இதில் இன்னும் 10th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோவும் உங்களுக்கு லிங்காக கொடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க வீடியோஸும் இருக்குது, 6th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.